வெல்கம் டு அம்பேத்கர் அகாடமி. ஸோ நம்ம டெய்லி ஒரு 6 கொஸ்டின் பார்த்துட்ருக்கோம் இல்லையா? இந்த 6 கொஸ்டின் எதுக்காக பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வரக்கூடிய இந்த இயர் எண்டில் வரக்கூடிய குரூப் 1, குரூப் 2, குரூப் 4. ஸோ இந்த 3 எக்ஸாமில் நம்ம ஓவரால் இன்னிலேருந்து டெய்லி ஒரு 6 கொஸ்டின் நாங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணக்கூடிய இந்த 6 கொஸ்டின் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் அகாடமியில் குவிஸ் மூலியமாகவும் ஒரு 6 கொஸ்டின் நாங்கள் சொல்லிகிட்ருக்கோம். ஸோ இந்த கொஸ்டின் நம்ம ரெகுலராக பார்க்கறதுனால ஓவரால் நமக்கு ஒரு 12 கொஸ்டின் கிடைக்கிது. இந்த 12 கொஸ்டினோட பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓவரால் பார்த்தீங்கன்னா ஒரு 3000 2500 கொஸ்டின் நமக்கு எக்ஸாம் வரைக்கும் நம்ம ஈஸியாக நம்ம என்ன பண்ணலாம்னா நமக்கு அது ப்ளஸ் தான். ஓகேவா? ஸோ ஒரு 200 கொஸ்டின் எக்ஸாமில் நமக்கு ஒரு 3000 கொஸ்டின் கிடைக்குதுன்னா அது நமக்கு ப்ளஸ் தானே. ஸோ ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள். வாட்ச் பண்ணிவிட்டு நீங்கள் படித்ததெல்லாம் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சரி போகலாம். ஸோ அந்த 6 கொஸ்டினில் 3 கொஸ்டின் ஜென்ரல் ஸ்டடீஸ்லேருந்து கேட்போம். அதில் தமிழ் ஜென்ரல் தமிழ் இருக்கும், ஜென்ரல் இங்கிலீஷ் அண்ட் மேக்ஸ் கம்பல்சரி ஒரு கொஸ்டின் இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாலிட்டிலேருந்து கேட்டிருக்கேன். ஸோ அந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, த வைஸ் பிரசிடென்ட் ஆக்டர்ஸ் பிரசிடென்ட் வென். துணை குடியரசுத் தலைவர் எப்போது குடியரசுத் தலைவராக செயல்படுகிறார் அப்படின்னு கேட்குறோம். ஸோ படித்தவங்க ஈஸியாக ஆன்சர் பண்ணுவீங்க. பட் இருந்தாலும் நான் சொல்கிறேன், கவனிச்சுக்கோங்க. அவர் பிரசிடென்ட் இல்லாத, அதாவது அவர் ஆப்சண்டாக இருக்கிற நேரத்தில் குடியரசுத் தலைவராக செயல்படுகிறார் அப்படிங்கிறாங்க. பிரசிடென்ட் ரிசைன் ஆர் டைஸ். ஆப்ஷன் சி போத் ஏ அண்ட் பி. ஆப்ஷன் டி டியூரிங் எமர்ஜென்சி. ஒன்லி எமர்ஜென்சி டைமில் மட்டும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி கிடையாது. ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி. அதாவது குடியரசுத் தலைவர் ராஜினாமா அல்லது இறப்பு அந்த மாதிரி டைம்ல குடியரசுத் தலைவருடைய பதவிக்காலம் காலியா இருக்கும். அப்படி குடியரசுத் தலைவர் பதவிக்காலம் காலியா இருக்கிறப்ப ஆக்டிங் பிரசிடென்டா யார் இருப்பார்னா வைஸ் பிரசிடென்ட் செயல்படுவார். ஓகேவா? இருந்தாலும் குடியரசுத் தலைவரோ துணை குடியரசுத் தலைவரோ அவங்களுடைய பதவிக்காலம் 6 மாதத்திற்கு மேல் நீட்டிக்கப்படக்கூடாது. இன் பிட்வீன் 6 மந்த்துக்குள்ள அவங்களுடைய பதவி எலெக்ஷனை முடிச்சு ஒரு குடியரசுத் தலைவரை நம்ம நியமிக்கணும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி டைம்ல தான் துணை குடியரசுத் தலைவருடைய பணிகளை செய்கிறார். ஓகேவா? நெக்ஸ்ட், அதே போல குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவருக்குன்னு நம்மளுடைய கான்ஸ்டியூஷன்ல எந்த சேலரியும் கிடையாது. ஒரு பதவியாக ராஜ்யசபாவின் தலைவராக இருக்காரு. அதுக்கான சேலரியை தான் அவர் வாங்குவார். ஓகேவா? நெக்ஸ்ட், ஸோ இந்த டைம்ல, அதாவது அவரோட ராஜினாமா அல்லது இறப்பு அந்த மாதிரி டைம்ல இவர் பிரசிடெண்டா செயல்படுறாரு இல்லையா? ஸோ இந்த டைம்ல அவரு பிரசிடென்டோடைய சேலரியை வாங்கலாம் அப்படின்ட்டு நம்ம கான்ஸ்டியூஷன் சொல்லுது. செகண்ட் கொஸ்டின் போலாம். செகண்ட் கொஸ்டின் கவனிங்க. சயின்ஸ்லேருந்து எடுத்திருக்கேன், அதில் பயாலஜிலேருந்து. செயலற்ற ஃபைப்ரினோஜன்களை ஃபைப்ரின்களாக மாற்றும் நொதி அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது செயலற்ற ஃபைப்ரினோஜன்களை ஃபைப்ரின்களாக மாற்றுவதற்கு எந்த நொதி பொறுப்பாகும்? பொதுவாக நொதி என்சைம்னாலே ஏஸ்ல முடியும். இங்கே கவனிச்சுக்கோங்க. Which enzyme is responsible for the conversion of inactive fibrinogens of fibrins? So option B is the right answer. B. த்ரோம்பின் அப்படின்னு சொல்லக்கூடிய த்ரோம்பின். அதாவது நம்ம ஆர்பிசி டபிள்யூபிசி பிளேட்லெட்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ ஆர்பிசி டபிள்யூபிசி பிளேட்லெட்ஸ் இதெல்லாம் என்னென்னா நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய செல்கள். ஸோ அதில் பிளேட்லெட் செல்க்கு நம்ம என்ன நேம் கொடுக்குறோம் அப்படின்னா த்ரோம்போசைட். ஓகேவா? த்ரோம்போசைட் அப்படின்னு கொடுப்போம். இதோட முக்கியமான வேலை என்னன்னா பிளட் கிளாட்டிங்ல இன்வால்வ் ஆகும். ஸோ இது மூணுமே நம்ம பிளட்ல இருக்கக்கூடிய செல்ஸ். இதை தவிர்த்து பிளட்ல வேற என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளாஸ்மா அப்படின்ற ஒரு பிளட் ஃப்ளூயிட் மேட்ரிக்ஸ் இருக்கு. இந்த பிளாஸ்மால பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஃபைப்ரினோஜன் என்ற ஒரு முக்கியமான புரோட்டீன் இருக்கும். இந்த ஃபைப்ரினோஜனுடைய முக்கியமான வேலையும் பிளட் கிளாட்டிங். ஸோ அப்போ இந்த செயலற்ற ஃபைப்ரினோஜன்களை ஃபைப்ரின்களாக மாற்றுவதற்கு எந்த நொதி பொறுப்பாகுது? த்ரோம்பின் என்ற நொதி பொறுப்பாகிறது. ஓகேவா? ஸோ இதில் எபினெப்ரின் இருக்கு இல்லையா? இந்த எபினெப்ரின் இட் இஸ் அ ஹார்மோன். இது ஒரு ஹார்மோன். என்ன ஹார்மோன்? எங்க சுரக்கக்கூடிய ஹார்மோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்ரினல் கிளாண்ட்ல சுரக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஹார்மோன் எபினெப்ரின். ஓகேவா? நெக்ஸ்ட், தேர்ட் கொஸ்டின். தேர்ட் கொஸ்டின் பாருங்க. Which of the following money form are also known as aggregate mandatory resources? பின்வரும் பண வடிவங்களில் எவை திரட்டு பண வடிவங்கள் என்று அழைக்கப்படுகின்றன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது என்ன டாபிக்ல இருந்து எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பேங்க். ஓகேங்களா? வங்கியியல் அப்படின்ற டாபிக் நமக்கு எக்கனாமிக்ஸ்ல இருக்கு. ஸோ பேங்கை பற்றி படிப்போம். அதில் பார்த்தீங்கன்னா M2 மணி, M3 மணி, M4, M1 இது எல்லாமே நம்ம புக்லேயும் இருக்கு.
ஸோ இப்போ நம்ம கேட்கக்கூடிய முக்கியம் அதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்துக்கோங்க. த ஆன்சர் இஸ் M3. ஸோ M3 மணி அப்படின்னா இட் இஸ் அ ப்ராட் மணி அப்படின்னு சொல்லுவாங்க. பரந்த மணி அப்படிங்கிறது தான் M3 மணி. இந்த M3ல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்துக்கோங்க. M3 என்பது ஒரு பரந்த மணி. M3யில் M1 என்பது என்ன? M3ல M1னா என்ன அப்படின்னு பார்த்துக்கோங்க. பொதுமக்களில் உள்ள நாணயம் பிளஸ் வங்கிகளில் உள்ள தேவை வைப்புத் தொகை பிளஸ் ஆர்பிஐயில் உள்ள பிற வைப்புத் தொகை, இதுதான் வந்து M3ல M1 அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்தது M2னா என்ன? M2 மணினா என்ன மேம் அப்படின்னு நமக்கு டவுட் இருக்குல்ல. M2னா என்னன்னா நம்மளுடைய தபால் அலுவலகத்து தபால் இருக்கு இல்லையா, போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய சேமிப்பு வைப்பு தொகை தான் M2. நெக்ஸ்ட் M3யோட முக்கியமான ஒரு வேர்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ பொருளாதார வளர்ச்சி மற்றும் ஒரு பணவீக்க மதிப்பிடுவதற்கு ஒரு முக்கிய குறியீடாக M3 கணிக்கப்படுகின்றன. ஒரு முக்கிய குறியீடாக M3 வச்சிருக்காங்க, கணிக்கிறாங்க. ஸோ த ஆன்சர் இஸ் M3. இட் இஸ் அ ப்ராட் மணி, பரந்த மணி அப்படின்னு சொல்லக்கூடியதா M3 மணி. நெக்ஸ்ட் அடுத்த கொஸ்டின். இது இங்கிலீஷ்ல இருந்து எடுத்துருக்கோம். ஜென்ரல் இங்கிலீஷ்ல 100 கொஸ்டின் ஜென்ரல் இங்கிலீஷ் எடுக்கிறவங்களுக்கு இருக்கு. ஸோ த மாடல் Millionaire is authored by, the modern Millionaire is authored by, answer என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்கர் வைல்ட். ஆன்சர் ஆஸ்கர் வைல்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகேவா? அடுத்தது தேர்ட் கொஸ்டின். தமிழ், அந்த ஜென்ரல் தமிழில் 100 கொஸ்டின் இருக்கு. ஜென்ரல் தமிழில் நல்லா படிங்க. ஸோ தமிழும் மேக்ஸும் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணால் ஈஸியாக அதில் மார்க் வாங்கலாம். 3 அடி சிற்றல்லையும் 6 அடி பேரல்லையும் கொண்ட அகவர் பாக்களால் ஆன நூல் எது? ஸோ 8 தொகை சங்க இலக்கியம்லேருந்து கொஸ்டின் கேட்டிருக்கோம். சங்க இலக்கியம் என்ன அப்படின்னா 8 தொகையும் 10 பாட்டம் தான் சங்க இலக்கியம். அதில் 8 நூல்கள் இருக்கு இல்லையா, அதில் 3 அடி சிற்றல்லையும் 6 அடி பேரல்லையும் கொண்ட சங்க இலக்கிய நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐங்குறு நூறு. ஓகேவா? ஸோ ஐங்குறு நூறு தான் 3 எல்லையும் 6 அடியும் வரக்கூடியது. ஸோ இதை தொகுத்தவர் யாரு அப்படின்னு பார்த்துக்கோங்க. கூடலூர் கிடார். இது தொகுப்பித்தவர் யானை கட்சை மாதவன் ஜெயரல் இரும்பொறை. ஓகேவா? நெக்ஸ்ட் சிக்ஸ்த் கொஸ்டின் மேக்ஸ். The number or in the ratio 3:5 and the HCF is 4, find the numbers. இரு எண்களின் விகிதம் 3:5 மற்றும் மீப்பேவா 4 எண்களை கண்டுபிடிக்க. 2 எண்கள் நமக்கு பார்த்தீங்கன்னா 2 எண்கள் கேட்குறாங்க. எண்கள் அப்படின்னு சொல்லும் போது 2 எண்கள் கவனிச்சுக்கோங்க. 2 எண்கள் நமக்கு தெரியாது. அப்போ 2 எண்கள்னா எக்ஸ் ஒய் தான் 2 எண்கள். இந்த 2 எண்களுடைய ரேஷியோ என்ன அப்படின்னா 3:5 அப்படிங்கிறாங்க. இதோட ரேஷியோ கொடுத்துட்டாங்க, இதோட விகிதம் கொடுத்துருக்காங்க. இதோடைய மீப்பேவா கொடுக்குறாங்க. HCF கொடுத்தாச்சு, நல்லா கவனிச்சுக்கோங்க. HCF எவ்வளோ? 4. ஸோ என்ன கேட்குறாங்க, இந்த நம்பர்ஸ் என்ன, இந்த எக்ஸ் ஒய்ங்கிறோம் இல்லையா, இந்த நம்பர் என்ன, எக்ஸ்ன்னா என்ன வேல்யூ, ஒய்னா என்ன வேல்யூ, என்ன நம்பர் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ரொம்ப 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 பார்த்தோன்னே சிம்பிளாக எக்ஸாமில் அட்டன் பண்ணலாம், ஒரு செகண்டில் முடிச்சிடலாம் அந்த கொஸ்டினை. எப்பயுமே HCF கொடுத்துட்டா அந்த நம்பர் கண்டுபிடிக்கிறது ஈஸியாக இருக்கும். HCF கொடுத்துருக்காங்க இல்லையா, 4 கொடுத்துருக்காங்க, ரேஷியோ கொடுத்துருக்காங்க, அந்த நம்பரோட ரேஷியோ கொடுத்துருக்காங்க. நம்ம HCF கொடுத்த உடனே நீங்கள் உடனே உங்களுக்கு பண்ண வேண்டிய முக்கியமான வேலை என்னென்னா இது கூட போய் என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க அதை மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? ஸோ HCF கொடுத்தாச்சா? 3 × 4 3 × 5 3 × 4 சாரி 3 × 4 5 × 4 4 3 12 5 4 20. ஸோ இதுதான் அதனுடைய நம்பர். அப்போ எக்ஸ் ஒய், எக்ஸோட வேல்யூ என்ன 12, ஒய்யோட வேல்யூ என்ன 20. 2 நம்பரை கண்டுபிடிச்சாச்சு. இதே போல் ஒரு நம்பரை கொடுத்துட்டு இன்னொரு நம்பரை கண்டுபிடிங்க அப்படின்வாங்க. எப்போ ஈஸி அப்படின்னா HCF நமக்கு கொஷினில் கொடுத்தா ரொம்ப ஈஸியாக மல்டிப்ளை பண்ணி நம்பரை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இங்கே HCF கொடுத்தாச்சு, நம்மளோட வேலை ரொம்ப சிம்பிளாக முடியுது. HCF கொடுத்ததுனால இந்த நம்பர் எடுத்துகிட்டு போய் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, 5 கூட மல்டிப்ளை பண்ணிடுங்க. 4 எடுத்துகிட்டு போய் 3 கூட மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு அதுக்கான அந்த நம்பர் நமக்கு கிடைச்சிடும். ஸோ த நம்பர் இஸ், ஆன்சர் என்ன அப்படின்னா 12 20, ஆப்ஷன் ஏ. ஓகேவா?
ஸோ ரெகுலராக படிங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஸோ கொஷின்ஸை ரெகுலராக வாட்ச் பண்ணுங்க. ஸோ நமக்கு நிறைய கொஷின் கிடைக்கும். அந்த கொஷினில் நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 3000 கொஷினில் நம்ம படிக்கிறப்போ, நம்ம பார்க்குறப்போ, டெய்லி கேட்குறப்போ நமக்கு ஒரு இதுலேருந்து நமக்கு ஒரு 40 ஆர் 50% வந்தால் கூட நமக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஓகேவா? தேங்க்யூ.